ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமர் பரதனுடைய வேண்டுகோளுக்கு, தர்மநெறி தவறாதவனே, நீ அயோத்திக்கு தான் போகணும், அங்கே நீ தான் ஆட்சி செலுத்தணும், அதுதான் நம்மளுடைய தந்தையினுடைய வார்த்தை. அதனால் இந்த காடு என்னுடைய ராஜ்யம், அந்த அயோத்தி உன்னுடைய ராஜ்யம். அதனால் நம்ம தந்தைக்கு அளித்த வாக்கை, நம்ம பொறுப்புகளை நிறைவேற்றி நம்ம கடமையாக நம்ம காப்பாற்றணுங்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டோன்னே பரதன் பணிவோட பதில் சொல்கிறார். எதிரிகளை வாட்டுறவரே, துக்கமோ மகிழ்ச்சியோ உங்களை ஒருபோதும் ஆட்டி படைக்காது. உயிரற்றவனை எந்த துன்பமும் தீண்ட போகிறதில்ல. உயிருள்ள போதே அப்படி நடந்துக்கிற ஒரு அதிசயத்தன்மையை நீங்கள் நன்னா அறிஞ்சிருக்கீங்க. எங்களையெல்லாம் வாட்டி எடுக்கிற மனத்துயரம் சகல ஜீவராசிகளின் ஆரம்பத்தையும் முடிவையும் முழுமையாக உணர்ந்த உங்களை போல் ஒருத்தரை தீண்டவே தீண்டாதுன்றது எனக்கு நன்னா புரிஞ்சே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமரை பார்த்து பேசுகிறார். அவர் மேலும் சொல்கிறார், நான் நாட்டில் இல்லாத போது என் பொருட்டு என் தாயாரினால் செய்யப்பட்ட காரியம் என்னால் வெறுக்கப்படுறது. இப்போ அதனால் நீங்கள் என்கிட்ட சித்த கருணை காட்டணும். பெரும் பாவத்தை செஞ்சுட்டு என்னுடைய தாயாரை தர்ம நியாயத்துக்கு அஞ்சியே நான் கொல்லாமல் விட்டுருக்கேன். பல புண்ணிய காரியங்களை செஞ்சவரும் சிறப்பான யாகங்களை நடத்தினவரும் நன்னா ஆட்சி புரிந்தவருமான நம்ம தந்தையை பற்றி பலர் முன்னிலையில் குறை சொல்லி பேசுறதுன்றது தகாது. ஆனால் தர்ம நெறிமுறைகளை நன்னா அறிஞ்ச ஒரு மனுஷர் ஒரு பெண்ணை திருப்தி செய்யறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பாவ காரியத்தை செய்வாரா? அழிவு காலத்தை நெருங்கும் போது மனுஷனுடைய புத்தி தடுமாறுறதுன்ற பழமொழியை நம்ம தந்தையினுடைய செயல் நிரூபிக்கிறது. என்னுடைய தாயார் கைகேயினுடைய கோபத்துக்கு அஞ்சியோ இல்லை அவளுடைய சாகசத்தில் மயங்கியோ நம்ம தந்தை செஞ்சுட்ட தவறான செயலை திருத்தி அமைக்கிறது உங்களுடைய கடமை. தர்மநெறி தவறாத தந்தையினுடைய செயலை எந்த ஒரு மனுஷன் திருத்தி அமைக்கிறானோ அவன்தான் நல்ல மகன்னு கொண்டாடப்படுறான். அதனால் நம்ம தந்தை செஞ்சுட்ட தவறை அப்படியே நிலச்சிருக்குமாறு விட்டுடாமல் அதை சரி செய்கிறது உங்கள் பொறுப்பு இல்லையா? நீங்கள் அப்படி நடந்துட்டாக்கா இந்த நாடும் மக்களும் காப்பாற்றப்படுவா, நானும் காப்பாற்றப்படுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தாயாரான கைகேயை கூட அப்போ தான் காப்பாற்றப்படுவா. காட்டுக்கும் சத்திரியனுடைய கடமைக்கும் என்ன தொடர்பு இருக்குது? சடமுடிக்கும் அரச தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம்? மக்களை காக்கிற கடமையை உதறிட்டு ஒரு மன்னன் மரவரி ஏற்றுக்கிறதா? மக்களை காப்பாற்றுறது தானே ஒரு சத்திரியனுடைய முதல் கடமை. அதுக்கு மன்னனாக முடிசூட்டிக்கிறது தானே ஒரே வழி. கண்ணெதிரே நிற்கிற கடமையை உதறி தள்ளிட்டு என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு நற்கதியை தர ஒரு நிச்சயமற்ற வழிமுறையை மேற்கொள்கிறதுன்றது தகாதுன்றார். பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்ன்ற 4 நிலையில் இல்லறம் தான் ரொம்ப வசதியானதுன்னு பெரியவா சொல்லியிருக்கா. அப்படி இருக்க நீங்கள் அதை எப்படி உதறி தள்ள முனைகிறீங்க? உங்களை விட எல்லா விதத்துலேயும் நான் ரொம்ப சிறியவன். அப்படி இருக்க நீங்கள் இருக்கும்போது நான் எப்படி ஆட்சியை மேற்கொள்ள முடியும்? வசிஷ்டர் முன்னிலையில் உங்களுக்கு முறைப்படி பட்டாபிஷேகம் நடக்கட்டும். அயோத்தி மக்களை காப்பாற்றுற பொறுப்பை ஏற்றுக்கோங்க. தீயவாளை அழித்து நல்லவாளை காப்பாற்றுங்க. நீங்கள் அப்படி செஞ்சாதான் என்னுடைய தாயாரினுடைய பாவம் விலகும், நம்ம தந்தையினுடைய தவறும் மறையும். தன்னுடைய பக்தர்கள்கிட்ட கருணை காட்டுற பரமசிவன் மாதிரி நீங்கள் உங்கள் தொண்டனான என்கிட்ட கருணை காட்டணும். நீங்கள் இந்த வேண்டுகோளை மறுத்து நீங்கள் காட்டிலே இருக்க போகிறதுன்னு தீர்மானிச்சுட்டாக்கா நானும் உங்களோட பணி செஞ்சுட்டு இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு பரதன் மன்றாடி சொல்கிறார். அப்போ கூட ராமர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிறதா இல்லை. இதை பார்த்தபோது அங்கே சூழ்ந்திருந்தவா எல்லாருடைய மனசுலையும் அவருடைய மன உறுதி நினச்சி ரொம்ப பெருமிதமாக இருந்தது. அவர் அயோத்திக்கு திரும்ப மறுக்கிறாருன்ற நினச்சி துயரம் ஒரு பக்கம் தோன்றினா கூட கண்ணில் நீர் வழி எல்லாரும் பரதனோட சேர்ந்துட்டு அயோத்திக்கு திரும்புமாறு ராமரை வேண்டி திருப்பியும் கேட்டுக்கிறாங்க. அப்போ ராமர், தசரதர் பெற்றெடுத்த கைகேயின் மகனே, உனக்கு தகுந்த வார்த்தைகளை தான் நீ பேசுகிற, ஆனால் சில விஷயங்களை நீ நினச்சி பார்க்கணும்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை தொடர்ந்து சொல்கிறார். கைகேயி தேவியார மனம் புரியும் போது நம்ம தந்தை உன்னுடைய தாய் வழி பாட்டனார்கிட்டையும் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கார். தனக்கு பிறகு அயோத்தியினுடைய அரசுரிமை கைகேயி பெறக்கூடிய மகனைத்தான் சாரும்னு வாக்களிச்சிருக்காருப்பான்னு பரதனை பார்த்து சொல்கிறார் ராமர். பின்னர் தேவாசுர யுத்தத்தும் போதும் தேவர்களுக்காக நம்ம தந்தை போர் புரிஞ்ச நேரத்தில் கைகேயிக்கு 2 வரங்களை அளிச்சிருக்கார். அந்த வரங்களை சுட்டி காட்டி கைகேயி தேவியார் தசரத மன்னருக்கு உனக்கு பட்டாபிஷேகத்தையும் எனக்கு வனவாசத்தையும் கோரியிருக்காங்க. வார்த்தை மீறாத தசரத மன்னர் கைகேயி கோரினதை ஏற்றுண்டார். தந்தையினுடைய வார்த்தையை நிறைவேற்றத்துக்காக லக்ஷ்மணனும் சீதையும் பின்தொடர நான் இப்போ இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். அதுபோல் நீயும் தந்தையினுடைய வார்த்தையை நிறைவேற்றத்துக்காக அயோத்தி மன்னனாக முடிசூட்டிக்கணும். நீ பட்டாபிஷேகம் செஞ்சுட்டாதான் நம்ம தந்தை உன் தாயாருக்கு கொடுத்த கடன் தீருங்கிறார். அவர் கடன் தீர்க்கிறது உன் கடமை இல்லையா பரதா? புத்துன்ற நரகத்துலேருந்து தந்தையை காப்பாற்றுறோன்றதுனால தான் அந்த மகனுக்கு புத்திரன்னு அழைக்கப்படுறான் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அதே மாதிரி நம்ம தந்தையினுடைய
வார்த்தை நரகத்தில் விழாமல் காப்பாற்றுற வாய்ப்பு உனக்கு தான்ப்பா கிடச்சிருக்குன்ற அது நம்ம தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.